வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவில் பயணிகள் விமானங்களை வீழ்த்த ரஷ்யா தயாராகுவதாக அச்சம். மும்முனை போர் பீதி தீவிரம். போலி பாஸ்போர்ட்களை பயன்படுத்தி இங்கிலாந்திற்குள் நுழையும் அகதிகள். கால்வாய் சுரங்கப்பாதையில் அதிர்ச்சி தகவல். ஸ்பெயின் நோக்கி சென்ற ஜெட் 2 விமானத்தில் அவசர நிலை பிரகடனம். இங்கிலாந்திற்கு திரும்பியது. கருங்கடலில் ஜெர்மன் சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் வெப்பம். சந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் பருவநிலை மாற்றங்கள். ட்ரோன்களைப் போலவே ஏவுகணைகளையும் தயாரிப்போம். செலன்ஸ்கி சூளுரை. நேட்டோ வான் பாதுகாப்பை சோதிக்கும் ரஷ்யா. அதிகரித்த போர் விமானங்களின் அவசர பரப்புகள். ரஷ்ய அதிபர் புட்டினின் வருகையின் போது மட்டும் எரிபொருள் விலை அதிரடியாக குறைப்பு. இனி விரிவான செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளால் 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் உலகளவில் அதிகரித்து வருகிறது. ஐரோப்பிய வான்வழியில் பறக்கும் பயணிகள் விமானங்கள் கூட ரஷ்யாவின் நேரடி தாக்குதல்களுக்கு உள்ளாகலாம் என்ற அதிர்ச்சி தகவல்கள் பாதுகாப்பு வட்டாரங்களில் கசிந்துள்ளன. நேட்டோ அமைப்பின் தொடர் விரிவாக்கம் மற்றும் உக்ரைனுக்கான மேற்கத்திய நாடுகளின் நேரடி ராணுவ ஆதரவு ஆகியவை நிலைமையை மேலும் விபரீதமாக்கியுள்ளன. ஐரோப்பாவிற்கான எரிபொருள், தகவல் தொடர்பு மற்றும் வான்வழி போக்குவரத்து உள்ளிட்ட மிக முக்கியமான கட்டமைப்புகளை குறிவைக்க ரஷ்யா திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் தங்களது எல்லை மீறல்களில் ஈடுபட்டால் கடுமையான மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடி கொடுக்கப்படும் என மாஸ்கோ எச்சரித்துள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையால் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் உச்சகட்ட வான் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போலி பாஸ்போர்ட்களை பயன்படுத்தி இங்கிலாந்திற்குள் நுழையும் அகதிகள். கால்வாய் சுரங்கப்பாதையில் அதிர்ச்சி தகவல். இங்கிலாந்தின் கால்வாய் சுரங்கப்பாதை வழியாக போலி பாஸ்போர்ட்களை பயன்படுத்தி முறைகேடாக நுழையும் அகதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்லை பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது பல குடியேற்றவாசிகள் போலியான பயண ஆவணங்களை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்த போதிலும் குற்றவாளிகள் ஆட்கடத்தல் கும்பல்களின் உதவியுடன் முறைகேடுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. போலி ஆவணங்களை கண்டறிவதற்காக எல்லை கட்டுப்பாட்டு சாவடிகளில் பாதுகாப்பு உத்திகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரிட்டனுக்குள் நுழையும் வழிகளை தடுப்பது குறித்தும் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் தீவிர ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. போலி ஆவணங்கள் மூலம் எல்லைகளை கடக்கும் இந்த செயல் நாட்டின் பாதுகாப்புக்கும் குடியேற்ற கொள்கைக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஸ்பெயின் நோக்கி சென்ற ஜெட் 2 விமானத்தில் அவசர நிலை பிரகடனம். இங்கிலாந்துக்கு திரும்பியது. இங்கிலாந்தின் லிவர்பூல் விமான நிலையத்திலிருந்து ஸ்பெயினின் மியோர் பாலமா நகருக்கு செல்ல புறப்பட்ட ஜெட் 2 விமானம் நடுவானில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது. போயிங் 737-800 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானம் பறந்த சிறிது நேரத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திசை மாறியது. விமானம் குறிப்பிட்ட உயரத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீர் அதிர்வும் சத்தமும் ஏற்பட்டதாக பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த விமானிகள் உடனடியாக அவசர கால எச்சரிக்கை சமிஞ்சையை விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பினர். இதனையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக விமானம் மீண்டும் இங்கிலாந்து நோக்கியே திருப்பிவிடப்பட்டு மான்செஸ்டர் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த எதிர்பாராத நிகழ்வால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட போதிலும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிறுவன அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். கருங்கடலில் ஜெர்மன் சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. கருங்கடலில் உக்ரைன் கடற்கரை அருகே சென்று கொண்டிருந்த எம்மில் என்ற ஜெர்மன் சரக்கு கப்பல் மீது ரஷ்ய ட்ரோன்கள் மூலம் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியை சேர்ந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் ஒடிசா துறைமுகத்தில் இருந்து சுமார் 21 கடல் மைல் தொலைவில் சென்றபோது அடுத்தடுத்து பல முறை தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலின் காரணமாக கப்பலில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதோடு அதன் தொழில்நுட்ப கட்டமைப்புகளும் சேதமடைந்தன. இதனால்
காரணத்தினால் கப்பல் இயங்குவதற்கான கட்டுப்பாட்டை இழந்து நடுக்கடலில் தத்தளிப்பதாக கூறப்படுகிறது. விபத்து ஏற்பட்டவுடன் உஷாரான மீட்புக் குழுவினர் கப்பலில் இருந்த 11 மாலுமிகளையும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றினர். இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் தவிர்க்கப்பட்டாலும் கருங்கடல் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது தொடரும் இத்தகைய தாக்குதல்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் வெப்பம் சந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் பருவநிலை மாற்றங்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் தீவிர வெப்ப அலைகள் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் தற்போது நிதி சந்தைகளின் நேரடி கவனத்தை ஈர்க்க தொடங்கியுள்ளன. தாங்க முடியாத வெயிலின் தாக்கம் விவசாயம், எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்கவும் தணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலீட்டாளர்கள் புதிய உத்திகளை வகுத்து வருகின்றனர். அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படும் மின்சார தட்டுப்பாடு மற்றும் நீர் மேலாண்மை சிக்கல்கள் வணிக சந்தைகளில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. பருவநிலை மாற்றங்களால் எதிர்காலத்தில் ஏற்படும் பொருளாதார நஷ்டத்தை கணக்கிட்டு சந்தைகள் தங்களது முதலீட்டு முடிவுகளை மாற்றியமைக்க தொடங்கியுள்ளன. ஐரோப்பிய பொருளாதாரத்தை இந்த சூழல் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை உலகளாவிய வர்த்தக சந்தைகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ட்ரோன்களைப் போலவே ஏவுகணைகளையும் தயாரிப்போம், செலன்ஸ்கி சூளுரை. உக்ரைன் நாட்டின் உள்நாட்டு தயாரிப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது போலவே சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் பெருமளவில் தயாரிக்கப்படும் என அதிபர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யவும் எதிரிகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் நவீன ஆயுத தயாரிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. போர்க்களத்தின் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப உக்ரைன் தனது சொந்த ராணுவ தளவாட தயாரிப்பில் தன்னிறைவு பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டு வரும் உக்ரைனின் ட்ரோன்கள் போரில் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் ஏவுகணை உற்பத்தியும் அதே வேகத்தில் விரிவுபடுத்தப்படும் என்றார். உள்நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் தயாரிக்கப்படும் இந்த புதிய ஏவுகணைகள் நாட்டின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ வான் பாதுகாப்பை சோதிக்கும் ரஷ்யா அதிகரித்த போர் விமானங்களின் அவசர பறப்புகள். நேட்டோ அமைப்பின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் தீவிரமாக பறந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதால் அவசர வழியில் போர் விமானங்களை அனுப்பும் நடவடிக்கை 250% அதிகமாக உயர்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட பறப்பு திட்டங்கள் இன்றியும் டிரான்ஸ்பாண்டர் சிக்னல்களை அணைத்துவிட்டும் ரஷ்ய விமானங்கள் நேட்டோ வானெல்லைக்கு அருகில் தொடர்ச்சியாக நெருங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நேட்டோவின் இணைந்த கூட்டுப்படை தளத்தின் உத்தரவின் பேரில் போர் விமானங்கள் உடனடியாக வானில் ஏவப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுகின்றன. குறிப்பாக பால்டிக் கடல் பகுதியில் உளவு பார்க்கும் ரஷ்யாவின் IL-20 ரக விமானங்கள் மற்றும் இதர போர் விமானங்களை இடைமறித்து வெளியேற்றும் பணிகளில் போலந்து உள்ளிட்ட நாடுகளின் விமானப்படை தீவிரம் காட்டி வருகிறது. வானெல்லைக்கு அருகில் எழும் இத்தகைய சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க தங்களது வான் பாதுகாப்பு படைகள் எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாக நேட்டோ கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் வருகையின் போது மட்டும் எரிபொருள் விலை அதிரடியாக குறைப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சைபீரியாவில் உள்ள கிராஸ்நோயார்ஸ்க் நகருக்கு சென்றபோது அங்கு எரிபொருள் விலை திடீரென பாதியாக குறைக்கப்பட்டது. புட்டினின் வருகையை முன்னிட்டு பொதுமக்களின் கோபத்தை தணிக்கும் நோக்கிலும் நிலைமையை சீராக காட்டுவதற்காகவும் இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.